சின்ன வயசுல எங்க அப்பா என்ன பார்த்து இதெல்லாம் எங்க உருப்பட போகுதுன்னு சொன்னாரு. அவர் சொன்ன அந்த வார்த்தையை காப்பாற்றணுன்ற ஒரே காரணத்துக்காக இது வரைக்கும் உருப்படாம வாழ்ந்துட்டு இருக்கேன். 25 வயசுல கல்யாணம் ஆயிருந்தா வடபாயசத்தோட சாப்பிட்ட மாதிரி வாழ்க்கையை அனுபவிச்சிருக்கான். எல்லாம் போச்சு. இனிமே நம்மள எவ பார்த்து காதலிச்சு கல்யாணம் பண்ணி உன்னை யாரு பிரிச்சா குறுக்க கோடு கிழிச்சா ரெண்டானே சொந்த நாளா. ஏனா குச்சி மிட்டாய் வாங்கணும், ஒரு 100 ரூபா இருந்தா கூட. அம்மா ரைட்டு. மம்மி என்னடா? எதிர்த்த விட்டு மாலாண்டி புதுசா குட்டி போட்டாங்கல்ல? ஆமா. அதுல ஒரு குட்டி நம்ம அப்பா மாதிரியே இருந்துச்சு. ஐயோ போட்டு கொடுத்துறடா. டேய் வாடா விளாடலாம். ஐயா சத்த நேரம் உட்கார விடுறானா? விளையாடவான்னு உயிரை வாங்குறான். ஆஹா இங்க உக்காந்தாலும் கூப்பிடுவான். நம்ம ஏரியாவில போய் உட்காந்து பாடியை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். எங்க பொண்ணு பார்க்க போனா ஆளை காணும். ஆஹா வந்துட்டயா பாஸ், வாயா பாத்தி. எனக்கு பொண்ணு பார்க்க போனியா? பொண்ணு பாத்தியா? நல்லா இருக்கா? பொண்ணு நல்லா இருக்காவா? கூட்டிட்டே வந்துட்டேனே. அப்படியா? கூட்டிட்டு ஐயா ஜாலி எங்க காட்டு நான் பார்க்கணும். கீழே காட்டு. ஆஹா என் தங்கத்தை நெஞ்சுக்குள்ள வச்சுட்டு வந்திருக்கா. ஆஹா சூப்பரியா. காட்டு. அட எட்டுங்க பாஸ். போ அவசரம் தாங்கல. நான் பார்த்தே உனக்கு கொண்ட. ஓ எடி எம்மான இருக்கியா? கொண்ட கிட்ட பாஸ். பொண்ணு ரொம்ப அழகா இருக்கு. அப்படியே பானிபூரி வாங்கி கொடுத்தாதான் நான் வீட்டுக்கு வருவேன், இல்லைன்னா வர மாட்டேன். டேய் அண்ணா ப்ளீஸ்டா, அட்லீஸ்ட் பேல்புரி அது வாங்கி கொடுறா. டேய் அண்ணா எனக்கு ஒரு காக வரும்டா. அன்னைக்கு இருக்கிற அவனுக்கு சொம்ப பொடி தலையா. தெரியாதனமா இவன் கிட்ட ஒரு 50 ரூபாய் கடன் வாங்கிட்டேன். காலங்காத்தாலே 5 மணிக்கு வந்து நிக்கிட்டு போற மோதி. டேய் போடா, என்னால தொங்க முடியலடா. போடா திருப்பி கொடுக்குறேன்.